இன்னைக்கு உண்டியல் கொடுக்குற கம்யூனிஸ்ட் என்னவோ நேர்மை மாதிரி பேச வேண்டிய காரணம் என்ன? அப்ப நீ திமுக கிட்ட பெட்டி வாங்குறது உண்மைதானே? ஆனா இந்த கம்யூனிஸ்ட் வெளியில இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க? கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கையெழுத்திடவில்லை, நாங்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளனா மானங்கட்ட பையில வெளியில வாயம் கூட்டணி விட்டு தொழிலாளர்களின் தோழன் தானே நீ, வெளியில வர வேண்டியதானே? எங்க அப்பா வீட்டு காசை எடுத்து செலவு பண்றதுக்கு நீ யாரு? நடிகைக்கு கார் ரேஸ் நடத்தினியா அண்ணா நகர்ல? எவன் அப்பா வீட்டு காசு? உன் பாட்டன் சம்பாதிச்ச காசா, உன் தாத்தா சம்பாதிச்ச காசா, இல்லை உங்க அப்பா சம்பாதிச்ச காசா? தேமுதிக நிலைமை இப்படி 2 சீட்டு இல்லாமல் அவங்க எப்படி தாவேக்காவோடவோ ஏதாச்சும் அப்படி வர வாய்ப்பு இருக்கு? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் நிற்க போகிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இப்போ கூட காங்கிரஸ் கிட்ட போய் ராகுல் காந்தி கிட்ட போய் கனிமொழி சமீபத்தில் பேசியிருக்கு, புரியுதுங்களா? காங்கிரஸுக்கும் திமுக விட்டா வேற வழி கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கு என்னன்னா இங்கே இருக்கணும்னு ஆசையில் இருக்காங்க. ஆசைனா தாவேக்காட இருக்கணும்னு ஆசையில் இருக்காங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்துலாம், அதாவது கட்சியோட கீழே சில தொண்டர்கள் ஆசையில் இருக்காங்க தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும். ஆனால் தலைமை அதை விரும்பலை. அதே மாதிரி செல்வ பெருந்தகை, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதை விரும்பலை. ஏன் தெரியுமா? செல்வ பெருந்தகை இப்போ குறி வச்சிருக்கிறது எக்மோர் சட்டமன்ற தொகுதி. அதே மாதிரி திமுக ஒன்று பண்ணியிருக்கு சார். பண்ணியிருக்கதா தகவல் தான் என்னென்னா, இங்கேருந்து காங்கிரஸ் 11 எம்எல்ஏக்கள் சரிவர வேலை செய்யலை, அந்தந்த இதில் சரிவர வேலை செய்யலைன்னு அவங்கள ஒதுக்குங்க வேண்டான்னு சொல்லி அறிவாலயம் 11 பேர் லிஸ்ட்டை டெல்லி காங்கிரஸ்க்கு அனுப்பிச்சிருக்கான். அதை காங்கிரஸ் எம்எல்ஏ ஒழுங்காக வேலை செய்யணும் திமுக அறிவாலயத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. திமுக அறிவாலயத்தில் அப்போ எந்த அளவுக்கு இவங்ககிட்ட பவர் இருக்கு? அப்போ காங்கிரஸ் அந்த என்னவா இருக்கும்? அவங்களுக்கு தேவையான ஆட்கள் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காண்டி இருக்குமா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் யார் இருக்காங்களோ காங்கிரஸில் அவங்கள கொண்டு இது செல்வ பிறந்தகையும் நமது திராவிட மாடல் தலைவர் முதல்வர் அவர்களும் சேர்ந்து போட்ட பிளான், புரியுதுங்களா? செல்வ பிறந்தகையை ஆதரிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய தலைமையை ஏற்றுக்காதவங்க. இந்த ஜோதிமணிலாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் லிஸ்ட்லேயே இருப்பாங்க. இவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டா நம்ம லைன் ஃப்ரீ ஆகிடும். இனிமேல் எத்தனை தேர்தல் வந்தாலும் காங்கிரஸ் நமக்கு அடிமை. ஒரு தேசிய கட்சி, அவ்வளோ வலுவாக இருந்த கட்சி, இன்றைக்கி ஒரு மாநிலத்தை நடத்தக்கூட திறமை இல்லாத அரசாங்கம் இந்த அரசாங்கம். அதாவது மத்திய அரசாங்கத்தை இவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றிய அரசுன்றாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு இல்லை, பஞ்சாயத்து அரசு. அந்த பஞ்சாயத்தை நடத்தக்கூட யோகிதை இல்லாத அரசு. இல்லைன்னா ஒரு சாதாரண விளக்கேற்றுற விஷயத்தில் போய் 144 போடுவாங்களா சொல்லுங்கள்? அப்போ என்ன அர்த்தம்? திறமையின்மை. திறமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. மொல்ல மாதிரித்தனம், கொள்ளையடிக்கிறது, இது மொத்தம் தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸ் இப்போது என்ன பண்ணினாலும் சரி திமுக விட்டு விலக மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க திருமாவளவன் மாதிரி அவங்க திமுகவோட அடிமைகள். அதில் சில அடிமைகளும் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. யார்? புரட்சி புயல். அவனை சுகர் வந்துருச்சுன்னா, சுகர் அதிகமாகிடுச்சுன்னா நடக்க ஆரம்பிச்சிடுவார் கன்னியாகுமரி டு சென்னை வைக்க, புரியுதுங்களா? அன்றைக்கி செருப்பாடு அடித்தது ஸ்டாலினோட ஆளுங்கன்னாரு. அப்புறம் இன்றைக்கி ஸ்டாலின் வாழ்கன்றான் அந்த மானங்கட்ட பையன். இந்த உண்டியல் குழுக்கிற பயில்களை பற்றி கேட்கவே வேண்டாம், புரியுதுங்களா? இந்த கம்யூனிஸ்ட்டு அவனுங்க இருமை கண்டுபிடிக்கிறது முன்னாடியே உண்டியலை கண்டுபிடிச்ச பயிலுக்கு. அன்றைக்கி அவனுங்க தான் 2G ஊழல் வழக்கையே முதல்ல எடுத்தது அவனுங்க தான். 2G ஊழல் இவ்வளோ கேஸுன்ட்டு திமுகவை அவ்வளோ சாடினானுங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சண்முகம்ட்டு அந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தான். யார் தான் பெட்டி வாங்கலை? எல்லாரும் தான் பெட்டி வாங்குறாங்க, நாங்கள் ஒண்டி தான் பெட்டி வாங்குறோமா அப்படின்ட்டு அதே மாதிரி பிரேமலதா சொல்லியிருந்துச்சு. அப்போ அந்த பேரம் பேசல, நாங்களும் பேசுகிற தப்பு. அப்போ இன்னைக்கு உண்டியல் கொடுக்குற கம்யூனிஸ்ட் என்னவோ நேர்மை மாதிரி பேச வேண்டிய காரணம் என்ன? அப்போ நீ திமுக கிட்ட பெட்டி வாங்குறது உண்மைதானே? எங்க இன்னைக்கு போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு எடப்பாடி பீரியடில் 25% போனஸ் கேட்டாங்க. ஆனால் 12% தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் 15 தரேன்னாரு. அதுக்கு இந்த திமுக யூனியனும் கம்யூனிஸ்ட் யூனியனும் கையெழுத்து போடலை என்ன? ஆனால் இன்றைக்கி திராவிட மாடல் தலைவர் அவர்கள் அந்த போராட்ட ஊழியர்கள் சம்மேளனத்தை கூப்பிட்டு பேசி வெறும் 6% தான் இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் வெளியில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கையெழுத்திடவில்லை, நாங்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளனா மானங்கட்ட பையில வெளியில் வாயம் கூட்டணி விட்டு தொழிலாளர்களின் தோழன் தானே நீ, வெளியில் வர வேண்டியதானே? அப்போ ஏன் வரமாட்டேங்கிற? அப்போ என்ன அர்த்தம்? சும்மா நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், சும்மா இது பண்ணுற மாதிரி பண்ணுறோம், நீ எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறைப்படி செஞ்சு. இன்னொரு என்னன்னா, இப்போ சமீபத்தில் அந்த ஜாக்டோ ஜியோ உங்க இதில் கூட பேட்டி எடுத்தீங்க. அந்த ஆசிரியர் சங்க இதில் பெருசாக அவர் இங்கெல்லாம் பேசிட்டு போனார், நாங்கள் எங்கள் உரிமையை வென்று எடுப்போம் கின்று எடுப்போம்ட்டு. என்ன உரிமையை வென்று எடுத்துட்டாங்க?
புதிய பென்ஷன் திட்டம்ன்ற ஒன்று கொண்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து அரசு ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், டீச்சர்ஸ், இந்த மாதிரி போக்குவரத்து அந்த சைடுலேருந்து வாக்குகள் வந்து வர வாய்ப்பே இல்லை தானே? வாய்ப்புனா குறைவாக தானே வர வாய்ப்பு இருக்குது? குறைவான இல்லை, 175% வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து துறை தொழிலாளர்கள்ல 100% போட மாட்டாங்க இந்த இதில். ஏன்னா வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு கண்டக்டரே சொல்கிறாரு, இந்த பொறுக்கிக்கு நானே ஓட்டு போட மாட்டேன்னு இப்படியே சொல்கிறாரு. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் போட வாய்ப்பு கிடையாது. துப்புரவு பணியாளர்களை அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா வந்து அவங்கள வந்து வேற விதத்தில் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு கலைஞர் ஒரு நல்லது செஞ்சார். அவங்களுக்கு வந்து மாநகராட்சி ஊழியர்களாக்கி பர்மனன்ட் பண்ணிட்டு கலைஞர் தான். அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் எப்போதுமே யார் நல்லது செஞ்சால் நல்லதுன்னு தான். இதை இப்போ கார்பரேட்டுக்கு இது பண்ணிட்டாங்களே, கான்ட்ராக்ட் பேஸில். இப்போ கான்ட்ராக்டு. ஆனால் அப்போ முதல்ல வந்த துப்புரவு பணியாளர்களெல்லாம் வந்து பர்மனன்ட் படுது கலைஞர் தான். அதே சமயத்தில் வந்து போக்குவரத்துறை ஊழியர்களுக்கும் அவங்க கேட்டதை அவங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, அதையும் அவர் தான் செஞ்சார். புரியுதுங்களா? இன்றைக்கி போக்குவரத்து ஊழியர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கன்னா அது காரணம் அவங்க. டீச்சர்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அதிக சம்பளம் வருஷம் வந்த போதெல்லாம், ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் முதல்ல வாத்தியாருங்களுக்கு தான் அவர் சம்பளம் ஏற்றுவார். ஏன்னு கேட்டால் கூட சொல்லுவார், அவங்களுக்கு வேறு எந்த சலுகைகளும் கிடையாது, வேறு வருமானம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு தான் முதல்ல வந்தவொடனே 2000-3000 சம்பளம் ஏற்றுவார். அதனால் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதுவாக பண்ண முடியாது. அதாவது டீச்சர் சைடில் அந்த பர்மனன்ட் டீச்சர்ஸ் வந்து போடுவாங்க ஓட்டு திமுகவுக்கு. ஆனால் இப்போ இந்த டெட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் போஸ்டிங் போடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, இடைநிலை ஆசை, அவங்க சத்தியமாக போட மாட்டாங்க. செவிலியர்கள் இப்போ கூட அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து பர்மனன்ட் போஸ்டிங் போட போகிறோம் எல்லாருக்கும்ட்டு. அது போய் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஜீவோவை போட்டுட்டு தான் நீ அதை சொல்லணும். அது இப்போ போட்டுருக்கு, அது ஆரம்பத்திலே போட்டுருக்கலாம். ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒரு 2ஆவது வருஷம் போட்டிருக்கலாம். இப்போ கூட போட்டு செய்யலாம்ல, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கல, நினச்சா செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அதே மாதிரி இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமு, அதுக்கு இன்னும் நிதியும் ஒதுக்கலை, இன்னும் வந்து அதோட இதுக்கு ஜீவோவும் போடலை. ஆனால் இப்போது நிதி இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? இது இவங்களோட ட்ரிக்ஸை பாருங்கள். இப்போ என்ன செய்வாங்க, தேர்தல் முடித்தவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் கையெழுத்து இதை செய்வோம்னுவாங்க. டாஸ்மார்க்கை மூடுவோம். என்ன, கனிமொழிக்கு எம்பி பதவி கொடுக்க மாட்டோம், என் பேரண்ட்ஸ் நாற்காலியில் உட்கார மாட்டார், இந்தியை திணிக்க விட மாட்டோம், தமிழகத்தை தலை நிமிர வைப்போம், நீட்டை வந்த உடனே பொருளாதார தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கோம், இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம். இப்போ ஏற்பட்ட எல்லா பொய்யும் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இதே பழப்பு தான் இவனுங்களுக்கு. இந்த எலெக்ஷனுக்கு போன எலெக்ஷன் ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ தர போகிற பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு. இந்த எலெக்ஷனுக்கு அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ கூட சமீபத்தில் ஒரு பாட்டாக போடலை, ஒரு எழுத்தாக போட்டிருக்காங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. பார்த்துருப்பீங்க? பார்த்தோம். அதுக்கு நானே சொல்லணுன்னு இருந்தேன். அவர் வந்து மக்களோட கனவை கேட்கறதுக்கு பதிலாக என் கனவை என்னன்றதை கேட்டிருக்கலாம். திராவிட மாடல் ஆட்சி ஒழியணுன்றது தான் என்னுடைய கனவு. இதான் கனவு, இதான் என்னுடைய கனவு. இன்னும் முக்கால்வாசி பேரோட கனவு தான் ஆட்சி இருக்கக்கூடாது சார், இவங்க ஆட்சி இருக்கக்கூடாதுன்றதான் இன்றைக்கி தமிழக மக்களில் முக்கால்வாசி பேரோட கனவு. புரியுதுங்களா? இந்த தமிழக மக்கள் இப்போ நல்லாவே உணர்ந்துட்டாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி டீ 15 ரூபா விற்குது, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க, தண்ணீர் குடிநீர் வரியிலேருந்து வீட்டு வரியிலேருந்து எல்லாத்தையும், பால் விலையிலேருந்து எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. புரியுதுங்களா? ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவ்வளோ வரிகளை ஏற்றி இவ்வளோ சிரமங்களை மக்கள் அனுபவிக்கும் போதும், ஆனால் இந்த பாழா போன மக்களுக்கு வந்து இந்த இலவசத்தை பற்றி தெரியலையே. நம்ம அதிகமாக இலவசம் வாங்குறதுனால தானே அவன் வரியை ஏற்றி நம்ம தலையில் கையை வைக்கிறான்றது புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சு இந்த தேர்தலில் நடந்தால் தான் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஓகே சார். இன்னொன்று, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் எடப்பாடி ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரி வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இதே திமுக ஆட்சியில் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வரல நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது என்னவா இருக்குது, கேட்டால் மத்திய அரசுலேருந்து எந்த நிதியும் நமக்கு தரமாட்டாங்க, இது நம்மளே நம்ம மாநில அரசு நிதியில் கூட. இப்போ கூட நீங்கள் இன்றைக்கி 2 நாளாக இப்போ இன்றைக்கி வரும்போது கூட ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதாவது 2026 மத்திய நிதி பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு முட்டை அப்படின்னு சொல்லி ஒட்டியிருந்தாங்க. கேட்குற இதெல்லாம் வந்து இவங்களுக்கே அடுக்குமா இல்லை இவங்களுக்கே நியாயமா? தென்னை மரம் வளர்ச்சி இதுக்காக ரயில்வே துறைக்கு பணம் ஒதுக்கலாம் திமுக. அதாவது வந்து ரயில்வே துறைக்கு வந்து தனியாக எக்ஸ்பிரஸ் லைன் போடுறதுக்குன்னு பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ரயில்வே துறையில். இன்றைக்கி ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லா சாலைகளும் வந்து பைபாஸ் சாலைகள் எவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் மீடியாவில் இருக்க உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ கூட தென்னை மர சாகுபடிக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. பிரதமர் வீடு கட்டுற திட்டம் 2.25 லட்சம் கோடி
இதுக்கு 2.25 லட்சத்துக்கு கொடுத்தது மத்திய அரசாங்கம் தான். அதுலேயே இவனுங்க ஊழல் பண்ணானுங்க. இப்போ சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் பிடிச்சாங்க தெரியுமா? அதாவது கட்டின வீட்டையே ஃபோட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு காசு கொடுத்த மாதிரி ஒரு இது பண்ணி, அப்படிப்பட்ட நீ இப்படியெல்லாம் ஊழல் பண்ணால் அப்புறம் அவன் எங்கே நிதி கொடுப்பான்? சமீபத்தில் இந்த மழை நீர் வெள்ளத்துக்கு 4000 கோடி ஒதுக்கி இந்த பற்றி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் கேட்டாங்க. அப்போ இந்த சின்னது என்ன சொன்னது? எதுக்கும் விளங்காதவன், எதுக்குமே விளங்க மாட்டான் அவன் சொல்கிறான் உங்கள் அப்பா வீட்டு காசியாக கேட்குறேன்ட்டு. நான் அந்த முட்டா பையில் ஒன்று கேட்குறேன், நீ அவங்கள கேட்குறல்ல நிதி அமைச்சரை, நீ யாரும் கேட்குறதுக்கு உங்கள் அப்பா வீட்டு காசையாக நாங்கள் கேட்குறோன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், எங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நீ யார்? நடிகைக்கு கார் ரேஸ் நடத்தினி அண்ணா நகரில், எவன் அப்பா வீட்டு காசு? உன் பாட்டன் சம்பாதிச்ச காசா, உன் தாத்தன் சம்பாதிச்ச காசா, இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்ச காசா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டேட்டுக்கு நிதி கொடுக்குதுன்னா அவங்க யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் அக்கௌண்ட்ஸ், அதான் ரூல்ஸு. அது ஒரு எப்படின்னா பொதுவாக அவர் ஆட்சியில் இருக்காரு, துறை முதலமைச்சராக இருக்கார், அந்த அதிகாரத்தில் கேட்டுக்கலாம். அந்த அதிகாரன்றதுக்காக நீ வரம்பு மீறி நீ கேட்பியா? நீ முதல்ல ஒழுங்காக இருந்துட்டு உன் முதுகு அழுக்க முதல்ல பாரு, நீ மற்றவன் முதுகு அழுக்க அப்புறம் பார்க்கலாம். இப்போ அவங்க நிர்மலா சீதாராமன் கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்த நிதிக்கு என்ன காரணம்னா ஃபினான்ஷியல் கவுன்சிலில் அவங்கள கேள்வி கேட்பாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட ஃபினான்ஸ் இதே யாருன்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணணும் எல்லா ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ நிதி கொடுக்குறதுன்னு. நிர்மலா சீதாராமனோ மோடியோ முடிவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க நிதி கொடுக்குறவங்க கேட்க தான் கேட்பாங்க. அப்படி நீ உண்மையானவனாக இருந்தால் அதுக்கான அக்கௌண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே? அன்றைக்கி முதல்வர் என்ன சொன்னார்? 92% தண்ணி தேங்காது, எல்லா வேலையும் முடிச்சு போச்சு, 92% முடிச்சு போச்சு, மழை நீர் எங்கேயும் தேங்காதுன்னாரு. தேங்கினதுக்கப்புறம் நேரு என்ன சொல்கிறாரு? 42% தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் வேலை நடக்குது. இதைத்தான் அந்த அம்மா கேட்டது. அப்போது உங்கள் 2 பேர் வாயிலேயே குளறுபடி. இதில் எது உண்மை? அப்போ நாங்கள் கொடுத்த 4000 கோடிக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கன்ட்டு. அப்போ ஏன் உனக்கு பொத்துக்கிட்டு வரணும்? நீ உண்மையானவனாக இருந்தால் அதுக்கு பதிலாக சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் இது வரைக்கும் சொல்லலை? இப்போ அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எந்த திட்டங்களும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கலன்றாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்ட இதுவை செயல்படுத்துறது யார்? மத்திய அரசாங்கம். ஆனால் அதை இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தமிழ்நாடு குடிநீர் திட்டம்னு போட்டு இவர் போஸ்டர் ஒட்டி தான் போட்டிருக்காரு. ஆமாம், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பக்கத்தில் மத்திய அரசாங்கத்தோட ஃபோட்டோவோ இதுவோ இல்லை மோடியோட ஃபோட்டோவோ அங்கே இல்லை. புரியுறதுங்களா? இதை நான் பிஜேபிக்கு இதை பிஜேபி ஒன்றும் இதில் பிஜேபியை நான் இதில் நிச்சயமாக பிஜேபியை நான் திட்டுவேன். அது ஒரு விளங்காத கட்சியாகவே இருக்குது இந்த விஷயத்தில், இந்த மாதிரி விஷயங்களில். புரியுறதுங்களா? அதாவது மத்திய அரசாங்க திட்டங்களை எல்லாமே இவர் செஞ்ச மாதிரி இவருங்க சொல்லியிருக்காங்க திமுகவில். இப்போ சமீபத்தில் ஒரு திட்டம் உருவாக்கினார் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கிராம சாலை திட்டம். இது வரைக்கும் கலைஞர் பீரியடில் அந்த மாதிரி திட்டம் கிடையாது, ஜெயலலிதா பீரியடில் அந்த மாதிரி திட்டம் கிடையாது, எம்ஜிஆர் பீரியட்லையும் திட்டம் கிடையாது. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த முதலமைச்சர் கிராம திட்டம்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு நிதி ஒதுக்கலை. அதுக்கான நிதி எதில் எடுத்திருக்காரு தெரியுமா? இந்த பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் பாதி நிதி எடுத்து இந்த திட்டத்தில் போட்டு இவர் ரோடு போட்ட மாதிரி இவர் காட்டிக்கிட்டு இருக்கார். இதுதான் திமுகவோட சாமர்த்தியம். புரியுறதுங்களா? இதைத்தான் நான் சொல்லுவேன். இதில் பிஜேபி இன்னும் விளங்காமல் இருக்குது. நான் பிஜேபியை திட்டுவேன் இந்த விஷயத்தில். அதாவது மத்திய அரசாங்கம் செய்கிற திட்டங்களை டவுனில் இருக்கிறவங்க எல்லாம் படித்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். எது எது நடக்குது, எவன் பொய் சொல்கிறான், எவன் நல்லா செய்கிறான், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஏழை பெற கிராமத்து மக்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பேட்டியில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு கேள்வி மோடியை திட்டிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து மோடி இங்கே கட்டியிருக்கானு. அப்போ ஸ்டேட் எது சென்ட்ரல் எதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு விளக்கி பிஜேபி தான் ஒரு அணியை உருவாக்கி கிராமமாக போய் மத்திய அரசாங்க திட்டங்கள் என்னென்ன செஞ்சுருக்குன்னு இந்த தமிழ்நாட்டில் விளக்கி சொல்லணும். ஆனால் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் உடனே என்ன சொல்கிறாங்க? இன்னும் பிஜேபிக்கு நான் ஒன்று சொல்லுவேன், சில இடத்துல பயப்படுறாங்க பிஜேபி. அந்த ஊரில் போனால் திமுககாரன் ஒரு 50 பேர் சேர்ந்து நம்மளை அடிக்க வருவானோன்ட்டு. திராவிட கட்சி அதிமுக இருக்கும், பிஜேபி எல்லாம், திமுக அதிமுக எல்லாமே இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் போனால் எல்லாருமே தான் இருப்பாங்க. இப்போ அதிமுக சம்பளம் இதை திமுககாரனா உடனே ரவுடித்தனத்தில் இறங்குவான், அடிதடி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி இப்போ செயல்களை கொண்டு போய் கிராமத்தில் சேர்க்கணும். புரியுறதுங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்னைக்கு கிராமம் இருக்குது, அதிகமாக கிராமம் இருக்கிற மாவட்டங்களில் மத்திய அரசாங்கம் கிராமங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்கு. இப்போ விவசாயிகளுக்கு அவர் மாதம் பணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அனுபவிக்கிறானா இல்லையா விவசாயிகள்? ஆனால் அந்த விவசாயி ஏன் திட்டுறான்? இவன் திமுக விவசாயி ஏன் அவனை திட்டுறான் மோடியை? அப்போ அவன் காசு கொடுத்தா ஒண்டி உனக்கு வேணும். புரியுறதுங்களா? இப்போ அந்த மாதிரி இந்த சாலையோர வியாபாரிகள்னு அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியை இவங்க என்ன சொல்லலாம், நீ சுப்பிரமணியம் கூட சைதாப்பேட்டையில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
அதாவது மாநில அரசாங்கம் கொடுக்குற மாதிரி அந்த திட்டத்தோட பேரை மாற்றி இவங்க கொடுக்குற மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கு. இன்னைக்கு புருஷவாக்கத்தில் ஒரு பாய் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐயா நான் இந்த பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இப்போ கடை வச்சுருக்கேன். யாராவது வந்தால் உடனே தூக்குண்ணுவாங்க, உடனே தூக்கிட்டு ஓடுனுவாங்க, நினச்சா இது பண்ணுவாங்க, மாதமானா டெய்லி காசு வாங்குவாங்க. இதெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. ஏன் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னாங்க, இல்லைங்க ஐயா நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் மோடியோட இந்த திட்டத்தை நான் பாராட்டுவேன். முத்ரா லோன் திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னை போல் பல வியாபாரிகள் பலஞ்சடைஞ்சிருக்காங்க. அந்த லோன் வாங்கினவங்களுக்கு மாநகராட்சியில் ஒரு கார்டு கொடுத்துட்டா அந்த இடத்த விட்டு அவங்கள தூக்கவே முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ இதே இவங்க என்ன சொல்ல, இவங்க கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மகளிர் சுய குழுக்களுக்கு லோனு எங்கேருந்து வருது? இப்போ இந்த தீநகரில் ஒரு பாலம் ஒன்று கட்டினார்ல, அந்த பாலம் என்ன தமிழ்நாடு அரசாங்க திட்டமா? அது அப்படி அவங்க தான் திறந்து எல்லாம் பண்ணாங்க. திறந்து எல்லாம் இவங்க தான் முதலமைச்சர், ஸ்டேட்டில் இவங்க முதலமைச்சராக இருக்கிறனால இவங்க திறந்து பண்ணாங்க. அதுக்கு நிதி அவ்வளோ கோடி யார் கொடுத்தது? மத்திய அரசாங்கத்துலேருந்து ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒதுக்குற நிதியை எதிர்த்து தானே நீ கட்டுற. அப்போ நீ உன் எஸ்எஸ்டிலேருந்து நீ ஒதுக்குறியா தனியாக அதுக்கு நிதியை? நான் கேட்குறேன், இல்லையே. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அரசியல் கட்சி நகர்கள் எப்படி போகுதுன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப